ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். மார்கழி மாசம் 14வது நாள், திருப்பாவை 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஆண்டாள் ரொம்ப ரசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து சொல்றார். எழுப்புறதே அவ்வளவு அழகா அவள் எழுப்புறார். வாழ்க்கையில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம கவனிக்கணும். நம்ம எங்கேயோ நடக்கிறதெல்லாம் கவனிப்போம். நல்லா கவனிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய புழங்கும் கடை புழக்கடைன்னு பேர். அவ்வளவுதான், கொல்ல பக்கம். அங்க இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்துல செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான், சூரிய கிரணங்கள் பட்டு அழகாக ஜம்முன்னு மலரக்கூடிய செங்கல் நீர் புஷ்பங்கள்லாம் மலர்ந்தாச்சு. சந்திரனை பார்த்து மலரக்கூடிய ஆம்பல் புஷ்பங்கள் எல்லாம் சூரியோதயமானவன் அப்படி கும்பின்னு எடுத்து, அதாவது ஒரே சமயத்திலேயே ஒரு புஷ்பம் சூரியனுக்கு மலர்றது, இன்னொரு புஷ்பம் சூரியனை பார்த்து வாய் கும்பிக்கிறது. செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், காவி வஸ்திரம் உடுத்திண்டு வாயில வெத்தலை பாக்கெல்லாம் போடாம கரையில்லாத பற்கள் உடைய தவம் செய்யக்கூடியவர்கள், அவரவர்கள் தங்களுடைய திருக்கோயில்ல ஜம்மனு சங்கு ஊதர கைங்கரியம், இல்லாட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைங்கரியம் அவ கோவில்கள்ல இருக்கு. அதனால அவர்களெல்லாம் அவரவர்கள் கோவில்கள்ல போய் கைங்கரியம் பண்றதுக்கு கிளம்பியாச்சு. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். நீ என்னமோ நான் எல்லாம் உங்களை எல்லாரையும் நான் வந்து எழுப்புறேன் அப்படின்னு நீ தான் வாய் கிழிய பேசினாய். கடைசியில் ஒன்னு எழுப்புறதுக்கு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், வெக்கமே இல்லாம எல்லாம் சொல்லி வெக்கம் எல்லாம் படுத்துட்டு இருக்கிய, எழுந்திரு. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கு சக்கரங்களை ஏந்தக்கூடிய நீண்ட கைகளை உடைய பங்கைய கண்ணன், அழகான செந்தாமரை கண்ணனை பாடலாம் எழுந்திரு அப்படின்னு சொல்றான். சிம்பிளா அவ வீட்டை படுத்துட்டு இருக்கா. அவ வீட்டில் இருக்க குளத்துல தாமரை பூத்திருக்கு, ஆம்பல் வாய் ஆம்பல் புஷ்பம் வாய் மூடிண்டு இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தபஸ்விகள் ஜோரா அவாவா காத்தால எழுந்து தன்னுடைய கோவிலுக்கு போகிறதுன்னு அந்த வேலையை பார்க்கிறார். நீ எங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொன்னாய், ஆனா நீ தூங்கிட்டு இருக்கா. கடைசியில் ஒன்னு எழுப்ப நாங்க வந்திருக்கோம், அப்ப கூட உனக்கு வெக்கமே இல்லை. அட்லீஸ்ட் இப்பயே எழுந்துரு. சங்கோடு சக்கரம்லாம் வச்சிருக்கக்கூடிய பகவான் நாராயணனை பாடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறார். நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு நிறைய கவனிச்சு பாருங்களேன். நம்ம சுத்தி நம்ம அக்கம் பக்கத்துல நடக்கிற விஷயங்கள், அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள், இது அடிப்படையா கொண்டுதானே நம்ம வாழ்க்கை. ஆனா நாம் எல்லாருமே பாருங்களேன், ஐயோ உட்காந்து இப்ப இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமா பல ஊர்கள் பல நாடுகள் இதெல்லாம் எங்கெங்கயோ இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் லைக் தட் மொபைல்ல பார்த்துடுறோம். இது எப்படி இருக்கு, அதை அங்க போகணும், இது இவ்வளவு ஜோரா இருக்குது, அந்த இடத்துல போய் ரீச் பண்ணிடணும், இதை சாப்பிட்டுடணும்.
அவ்வளோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். நிறைய செலவு இருக்கும். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும். ரொம்ப நேரம், ரொம்ப நாட்கள்லாம் அதற்கு சமப்படணும். நம்ம அக்கம் பக்கத்துலேயே இருக்கும். முத்தத்து முல்லைக்கு மனம் இருக்காதுன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டிலேயே முத்தத்தில் முல்லை பூத்து இருக்கும். அப்பா என்ன வாசனை, அதை ரசிக்க மாட்டோம். இமயமலையில் பிரம்ம கமல் இருக்கான், போய் பார்த்துடணும். இதுக்கு பைசா செலவே கிடையாது. இதுக்கு 5 ரூபா, மேக்சிமம் 50 ரூபா கூட ஒரு செலவு கிடையாது. பிரம்ம கமலுக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஃப்ளைட்டை பிடிச்சி ரூமை போட்டு அங்கே போய், அதுவும் நல்ல ஹை ஆல்டிடியூட்ல போய் அந்த குளிரை தாங்கி, இந்த பத்ரிகாசம் தாண்டி நீல்கண்ட் பர்வத் அந்த பக்கத்துல தான் இந்த பிரம்ம கமல்லாம் இருக்கும். அவ்வளோ தூரம் போய் வீடியோவில் பார்த்து இது என்னன்னு பார்த்துடணும் அப்படின்றது பெருசா இருக்கும். நம்ம வீட்டு கொல்லையில துளசி இருக்கும். இந்த துளசியை முகந்து பார்த்தா வாவ் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி எங்கேயோ நடக்கிற விஷயங்களை பெருசா பேசிட்டு இருப்போம். நம்ம பக்கத்துல நடக்கிற விஷயங்களை கவனிக்க மாட்டோம். எங்கேயோ ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வா அவள் லைக் போட்டுடா, அவள் கமெண்ட் போட்டா, அவள் அதை சொல்லியிருக்கா இதை சொல்லியிருக்கான்னு ரொம்ப கொண்டாடிட்டு இருப்போம். வீட்டில் நம்ம கூட சாப்பிட்டு நம்ம கூட தூங்கிண்டு நம்மெல்லாம் ஒரே குடும்பத்தில் ஒரு வீட்டில் வாழறோம். ஆனால் அந்த மனுஷால் இடத்துல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா பெரிய ஒரு கேள்வி உட்காந்துடுறது. அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறத விட்டு எங்கேயோ அலைஞ்சின்னு இருக்கும். மனசால கற்பனையில தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி, அவ்வளவுதான். இப்ப நேத்தியே நம்ம பார்த்தோம் இந்த கோவிந்த குண்டில் வாவ்னு எல்லாம் பார்த்தோம். தண்ணி போய் எடுக்கலாம் பார்த்தா அப்படி பாசி ஒரே குழகுழன்னு இருந்தது. என்னடா பண்ணலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கை வைக்கலாமா வேண்டாமா, கொம்பு வச்சு இப்படி தட்டின்னு இருக்கோம். ஆனால் லோக்கல் ஒரு ரஜவாசி வந்தார், கடகடன் கையை கடகடன் தள்ளினா டக்குன்னு அந்த தண்ணி கிளியர் ஆயிடுது. ஸோ இந்த தண்ணியை இப்படிதான் கிளியர் பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கேன்னா அங்கேயே இருக்கிறதுனால. நாம ஃபாரினர் இந்த இடத்துக்கு, ரஜவாசி இல்லை, நமக்கு தெரியலையே, அவருக்கு தெரியறது இல்லையா. அப்ப இந்த குளம் இதனுடைய மகாத்மியம் இல்லை, பாசி படர்ந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டு அந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ள முடியும்ன்ற ஒரு புத்தி அவருக்கு இருக்கு. ஸோ அவர் அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்த வாழ்வதற்கான வழிமுறை தெரிஞ்சிருக்கு. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துல வாழ்க்கைய முதல்ல ரசிக்கணும், மதிக்கணும், கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும். முக்காவாசி நாம் என்ன பண்றோம், அதை அடைஞ்சிடணும், அந்த இடத்த போய் பார்த்துடணும், இந்த விஷயத்தை வாங்கிடணும், இந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்ம நிகழ்காலத்தில் இருக்கோம். இது ஒரு 10 வருஷம் கழிச்சோ, ஒரு 10 நாள் கழிச்சோ, ஒரு 15 நாள் கழிச்சோ பார்க்கப்படுறது ஆஹா ஓஹோன்னு. ஆனா இந்த 15 நாள் வரைக்கும் நாம இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு இதுதான் என்ஜாய் பண்ண. இப்ப நம்ம இங்க இருக்கோம், நம்ம பிருந்தாவனத்துல அப்படி சுத்தின்னு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு இடத்தையும் என்ஜாய் பண்றோம். இதுதான் இருக்க போற 5 நாள். இந்த 5 நாள்ல கரெக்டா எல்லாம் பார்த்துடணும், நன்னா பார்த்துடணும், சரியா அந்த இடத்த மனசுல வாங்கிக்கணும். எவ்வளவு பிரயத்தனப்படுறோம். ஏன்னா இப்ப முந்தா நேத்தி மதுரா போனோம், நேத்தி போல, நேத்தி கோவர்தனம் போனோம், இன்னைக்கு போல, இன்னைக்கு பண்டீரவனம், பத்ரவனம், பில்வவனம் போனோம், அக்ரூர காட் போனோம், நாளைக்கு இது கிடையாது, அவ்வளவுதான். அப்ப இந்த இன்னைக்கு டேல என்னெல்லாம் பார்த்தோமோ அதை சின்சியரா பார்த்தோம் இல்லையா. அதுல இங்க இறங்கினோம், அங்க இறங்கினோம், வண்டி போச்சு, எல்லாம் நடந்தது. ஆனாலும் பார்த்துடணும். இப்பதான் ஏறிப்போம், உடனே இறங்கியிருப்போம், அப்படி கண்ணு சொருகும், டக்குன்னு எழுப்புவோம் உடனே. ஆனா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோமே. சாயங்காலம் வர வரைக்கும் எவ்ரிதிங் என்ஜாய். அங்க எங்கேயோ வண்டி இறக்கி விட்டா ஒரு 300 மீட்டர் நடந்துருவோம், ஹோட்டல் போங்க, சரி நடந்தோமே, ரைட். ஏன் நம்ம வெளியில போனா ஏன் அந்த விஷயங்கள் பெருசா தெரியாதுன்னா, இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு, நான் ஃபுல் மைண்டோட ஃபுல் ஃபோக்கஸ்டா நான் அதுல இருக்கு. இதுதான் சிம்பிள் ரீசன். எந்த புதிய இடத்துக்கு போனாலும் வாவ் அப்படின்னா மனசு முழுக்க பிரசன்ட்ல இருக்கு. நம்ம இடத்துல இருக்கும் பொழுது ஆமா அதே அம்மா, அதே அப்பா, அதே தங்க, அதே அண்ணன், அதே ஆபீஸ், அதே ரோடு, அதே இது, அவ்வளவுதான். அப்ப அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு, நாம பிரசன்ட்ல இல்லை. ஆமா அதே தான் பழசுன்னு ஒதுக்கிட்டோம். அதுல பெருசா ஃபியூச்சரையும் யோசிக்கல, சரி இருக்க வரைக்கும் ஓடுற வரைக்கும் ஓட்டும், அவ்வளவுதான். அங்க பெரிய ஃபியூச்சரோட ஆசையும் இல்லை, பிரசன்ட்டை பத்தி ஒரு மரியாதையும் இல்லை. பாஸ்ட் ஆமா ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்,
ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்றதுனாலேயே அதற்கு ஒரு விலை குறைச்சல் ஆயிடுறது. இங்கதான் தெய்வீக விஷயம் புரியறது இல்லை நமக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு அந்த பொழுது, அந்த இடம், அந்த வாழ்க்கை, அந்த நிமிஷம் என்ஜாய் பண்ண யோசனை பண்ணி பாருங்களேன். நாரத குண்டத்துல நாரதர் பிரகலாதனுக்கு உபதேசம் பண்றார். அம்மா தூங்கிட்டா, கையாது பிரசன்ட்ல அவ தூங்கிட்டா. அவளுக்கு பெருசா நரசிம்ம அனுபவம் கிடைச்சதா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த பிரசன்ட்ல பிரகலாதன் கவனிச்சுட்டான், நரசிம்ம அனுபவம் கிடைச்சது. ஒரு கால் அந்த நாரதர் விஷயம் சொல்லும் பொழுது பிரகலாதன் அந்த பிரசன்ட்டை விட்டிருந்தான்னா இவனுக்கு நரசிம்ம அவதாரம்ன்றது எப்படி தெரிஞ்சிருக்கும், எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பிரசன்ட் தான் அவனுக்கு ஃபியூச்சர்ல நரசிம்ம அவதார அனுபவத்தை கொடுத்தது. அந்த கர்ப்பத்தில் இருக்கிற அந்த மொமெண்ட் கர்ப்பஸ்ரீமான்னு சொல்லுவார். கருவிலே திருவிழாதீர் அப்படின்னு ஆழ்வார்லாம். இந்த கர்ப்பஸ்ரீமானா இருக்கவாள் டக்குன்னு பிடிச்சிடுறா, மற்றவாள்லாம் பிடிச்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த பிரசன்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இருக்கோம் இல்லையா, இந்த வாழ்க்கை, இந்த ஆபீஸ், நம்ம போட்டு இருக்க ட்ரெஸ்ஸு, இப்ப வந்தோம் பசிக்கிறது, உடனே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், வா சூப்பரா இருந்தது. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு கிடைச்சிருந்தா ஓகே ரைட், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு விலை கிடையாது. பசிக்கும் அந்த பசிக்கு அந்த மொமெண்ட் அந்த பிரசன்ட்ல அது கிடைச்சாதான் அதுக்கு மரியாதை விலை. நல்லா குளிர்றது, நேற்று இறங்கினோம், நேர போனோம், இஞ்சி சாய் குடிச்சோம், வா அந்த குளிர் இறங்கினோம், ஒரு ரெஃப்ரெஷிங்கா ஒன்று வேணும். அந்த மொமெண்ட் ஒரு ½ அன் அவர், ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு ரூம்குள்ள சரி வேண்டாம் விட அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு இருக்கும். ரூம்குள்ள வந்திருந்தோம்னா நிச்சயமா சாய், ஏன்னா அந்த மொமெண்ட், அந்த பிரசன்ட், அந்த நீட் இது மாறி போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பிரசன்ட் தான் நமக்கு ஒரு ஆனந்த அனுபவத்தை கொடுக்கிறது. அந்த பிரசன்ட் தான் நமக்கு ஒரு வாவ். இந்த வாவ்ன்றப்ப வரும், நீங்க பிரசன்ட்ல இருந்து அதை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் வாவ் வரும். பாஸ்ட் அது சூப்பரா இருக்கும், இப்படி இருந்து தெரியுமா, அவ்வளவுதான். அதான் வேற லெவல், வார்த்தையே இல்லைன்னு. பிரசன்ட்ல தான் வாவ் 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 வாவ். அந்த வாவ் இப்பதான் இந்த மொமெண்ட் நான் இங்க இருக்கேன், இப்ப இதை நான் பார்க்கிறேன், அமேசிங் அப்படி அந்த வாவ். அப்ப பிரசன்ட் தான் ரகசியம், வாழ்க்கையினுடைய ஆனந்த ரகசியம். பல பேர் இந்த டிப்ரெஷன் எல்லாம் சொல்லுவாள்ல, பாஸ்ட்ல உட்காந்துருப்பா, பிரசன்ட்ல இருக்க மாட்டா. பாஸ்ட்ல எப்படி ஆயிடுத்து, நான் தண்டம், நான் ஒன்றும் பண்ணலை, நான் வீணா போயிட்டேன், இதை மாத்துறதுக்கான முயற்சியும் பிரசன்ட்ல இல்லை. இப்படியே உட்காந்துட்டு மறுபடி ஃபியூச்சர் கனவுல உட்காந்துட்டு இன்னொன்று கிடைக்கலையேன்னு ஏமாற்றத்தில் இருப்பா. பிரசன்ட்ல இருக்கவா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா இருப்பா லைஃப்ல. அது எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவாலாம் பிரசன்ட்ல இருந்தாகணும் இல்ல, பிரசன்ட்ல இருந்து ஓடணுமே, பிரசன்ட்ல இருந்து கோல் அடிக்கணும், பிரசன்ட்ல இருந்து கிரிக்கெட் விளையாடணும், பிரசன்ட்ல இருந்து அத்லட்டா ஓடணும். நான் அந்த காலத்துல அப்படி, அந்த காலத்துல பிரயோஜனமே கிடையாது. யார் உட்காந்து கேட்க போற பொண்ணு அந்த வயசான, நான் அந்த காலத்துல என்ன ப்ளீஸ் இப்படிதான் போர் அடிக்காது. அந்த காலம்னு அவர்களுக்கு அது பசுமையா இருந்தாலும் அதை பிரசன்ட்ல பேசும்போது அது போர் அடிக்கிறது. அந்த காலமா இருந்தாலும் பிரசன்ட்ல பேசினா போர் அடிக்காதுன்னா பகவத் விஷயம் ஒண்ணுதான், ராம விஷயம், கிருஷ்ணன். அந்த காலத்துல சுவாமி இந்த இடத்துல தான் வந்தார், ராதா 5000 வருஷம் நடந்தது, பட் இன்னைக்கும் போனாலும் எஸ் அப்படின்னு. அதனால அந்த நிமிஷங்களை மதிக்கணும். ஆண்டவர் தான் சொல்றா, நீ உன்னை சுத்தி இருக்கிறத முதல்ல பாரு, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய அழகான அனுபவங்களை சேகரி, உன்னை சுத்தி நடக்கக்கூடிய தெய்வீக விஷயங்களை ரசிக்கணும். இப்ப கோபர்கள் கோபிகள்லாம் எங்க போனாலும் கிருஷ்ண விஷயம், ஏன்னா அவளை சுத்தி கிருஷ்ணன் தான் இருந்தான், கிருஷ்ணனை பத்தியே தான் பேசிட்டு இருந்தா, கிருஷ்ண அனுபவத்தையே நினைச்சிட்டு இருந்தா, அதே எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தா. அதனாலதான் அவ ஹிருதயம் முழுக்க கிருஷ்ணன் வியாபிச்சுண்டு இருந்தான். அப்ப ஆண்டாள் சொல்ற, உன் வீட்டுல குளம் இருக்கு, அந்த குளத்துல தாமரை மலர்ந்தாச்சு, சந்திரனால மலர்ந்த புஷ்பம் எல்லாம் கும்பிண்டாச்சு. ஸோ பொழுது விடிஞ்சாச்சு. ஓ இந்த பூ இப்படி ராக்கி ராணின்னு ஒரு பூ உண்டு, பாம்பேல எல்லாம் சொல்லுவோம், அப்படி குப்புன்னு மனம் வரும். அந்த பூ பக்கத்துல நீங்க மகள் பொழுது வரைக்கும் நின்னாலும் ஒரு வாசமும் வராது, இப்படியே உக்காந்துட்டே இருந்தாலும் அது ராக்கி ராணி. ராத்திரியில தான் அது அழகா பூக்கும். இந்த பாம்பேல எல்லாம் பிரம்ம கமல்னு ஒரு புஷ்பம் உண்டு. நம்ம ஹிமாலயாஸ் பிரம்ம கமல் வேற, மகாராஷ்டிரால தொட்டியில வைக்கக்கூடிய பிரம்ம கமல் வேற. அது ராத்திரி தான் பூக்கும். அது மொட்டு விட்டுருச்சுன்னா
யார் வீட்டில் இருக்க எல்லாரும் உட்காந்துருப்பா ஃபோனை வச்சுண்டு ராத்திரி 11 மணி 12 எல்லா குடும்பமாக உட்காந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் பூக்கும், அன்னைக்கு தான் பூக்கும். எல்லாரும் உட்காந்து அதை பார்த்து அது அப்படி மலரதை பார்ப்பா. கொஞ்ச நேரம் திருப்பி காத்தால் இதுவாயிடும். அந்த மலர்ற அழகு அதுக்காக உட்காந்துட்டு இருப்பா. பிரம்மக்கமல் முட்டு விட்டுருத்தா, எப்போ பூக்க போகிறது, இந்த வருஷம் ஒரு தடவை குறிஞ்சி மலர். நான் குறிஞ்சி செடியை பார்த்துருக்கேன். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். நினச்சி பாருங்க, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த குறிஞ்சி பூக்கும். அப்படியே அது ஃபுல்லாக நீலம் பூத்தா மாதிரி இருக்கும் அந்த மலையில். அதனால நீலகிரின்னே பேர். அந்த குறிஞ்சி பூ பூத்து அப்படியே அதோட ஃபுல்லாக அந்த ஒரு பர்பிள் கலர், அந்த ஒரு ப்ளூயிஷ் கலர் அப்படியே மலையே மறைஞ்சிருக்கும். ஸோ நீலகிரி அப்படின்னு பேர், நீலமலைன்னு பேர். அப்போ அந்த மொமெண்ட் அதை அப்போ என்ஜாய் பண்ணுங்க. ஸோ பொழுது விடிஞ்சாச்சு, இப்போ இதை அனுபவி. நம்ம தூங்கி அதுக்குள்ளே 5 மணி ஆகிடுதா, அதுக்குள்ளே 6 மணி ஆகிடுதா, ஆயிடுத்து. இதான் உண்மை. ஆயாச்சு, எழுந்துரு, அடுத்த காரையே பாரு. நாம் அதுக்குள்ளே ஆயிடுத்தா திருப்பி திருப்பி வேறு பார்ப்போம். அதுக்காக நம்மளை ஏமாத்துறதுக்கு அலாரம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்போம், இல்லாட்டி டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைப்போம். ஆனால் உண்மை நம்மளை ஏமாத்தின்றாலும் பொழுது விடிஞ்சது தானே. அதனால் ஆண்டாள் சொல்கிறா, பொழுது விடிஞ்சாச்சு, எழுந்துரு. முக்கியமாக இன்றைய தினத்தை உபயோகப்படுத்திக்கக்கூடிய சாதுக்கள் எழுந்துட்டா. நமக்கு பெரிய பாக்கியம், இன்னைக்கு சாதுக்களுடைய குட்டீரமாக சுத்தின்னு இருந்தோம். அதான் பாக்கியம். இன்னைக்கு ஃபுல்லாக அவா ஏரியா பக்கமாகவே அவளோட இடத்துல நாம சுத்தின்னு இருந்தோம். அழகா செங்கல் பொடி கூரை. இந்த காவிக்கு ஆண்டா அப்படி சொல்ல, செங்கல் இருக்குல்ல அதை பொடிச்சு போட அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவளுடைய காவி வஸ்திர கலர். செங்கல் பொடி கூரை, கூரைனா வஸ்திரம். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவற்ற. இப்போ நம்ம நார்த் இந்தியாவில் பார்க்க எல்லாரும் வாயில் அந்த குட்கா போட்டுண்டு கரகரையாக இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்த சாதுக்கள் யாருடைய வாயும் கரையாக இருக்காது. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவற்ற. அந்த காலத்தையும் ஆண்டாள் சொல்லியிருக்கா. குடும்பத்தில் இருக்கிறவன் வெத்தலை பார்க்கலாம் போடுவா. ஸோ ஒரு கரை வரும். ஆனால் அந்த சாதுக்கள் வாயில கரையே கிடையாது. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தா. இந்த சாதுக்கள்லாம் பார்த்தோமே, இந்த வீடு எவ்வளோ அழகாக வச்சுருந்தா. சின்ன வீடு, 2 பேரோ ஒரு ஆளோ, அது இவ்வளோ க்ளீனாக அதுக்கு ஒரு வேலியை போட்டு நல்லா சாணி தெளித்து மொழுகி, ஒரு குப்பை இல்லை, நீட் அண்ட் க்ளீன். நிஜமாக அந்த மாதிரிலாம் எங்கேயா சாதுக்குடிலாம் கிடைச்சா போய் தங்கிடலாம், அப்பாடான் இருக்கும். நிஜமாக நமக்கு எந்த கிளீனஸ் தானே வேணும். சுற்றி வர பறவைகளுடைய சப்தம், மயில்கள் சுதந்திரமாக வாக்கிங் போயிட்டு இருக்கு. நம்ம போகிற வழியில் நமக்கு முன்னாடி மயில் டக் டக் டக்னு வாக்கிங் போயிட்டு இருக்கு. ஒரு மரத்தில் 100கணக்கான குருவிகள் உட்காந்துருக்கு. கிளிகள் சுதந்திரமாக பறந்துருக்கு. ஒரு சவுண்டு கிடையாது. தூரத்துலேருந்து கோவில் மணியோசை, பறவைகளின் நாதம். நினச்சி பாருங்க, நம்ம கொஞ்ச நேரம் விளைஞ்சு வாவ் அப்படின்றோம். அவள் அங்கேயே படுத்துண்டு, அங்கேயே எழுந்துண்டு, அங்கேயே தூங்கிண்டு. இப்போ ராத்திரி ஆயாச்சு இல்லை, யாரும் உள்ளே போக மாட்டா. வா மாட்டுக்கு இருப்பா. சாப்பிடுவாருனா படுத்திருப்பா, இல்லாட்டி நாமஜபம் பண்ணிட்டு இருப்பா. தூக்கம் முழிச்சுதா, வேற ஒரு வேலையும் கிடையாது, திரும்பி உட்காந்து நாமஜபம் பண்ணுவா. டயர்டாச்சா திரும்பியும் படுத்துப்பா. திரும்பியும் பொழுது விடிஞ்சாச்சா எழுந்துப்பா. அவளுடைய ஸ்நானாதிகள் அந்த கர்மாக்களை பண்ணுவா. நேராக வம்சி வட்டு வருவா. அங்கே பகவானை பார்ப்பா. அங்கே ஏதான கைங்கரியம் இருந்தால் பண்ணுவா. இல்லாட்டி அவள் ரூம்லேயே உட்காந்துட்டு ஜபிப்பா. எந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட மாட்டா. நம்மளை மாதிரி யாராவது வருவா, தட்சிணை கொடுப்போம். இல்லை விரஜவாசிகள் யாராவது வருவா, பாபா இன்னைக்கு பிறந்தநாள் ஆசீர்வாதம் பண்ணுவோம், 4 சப்பாத்தி கொடுப்பா. இல்லாட்டி சில விரஜவாசிகள் அங்கே இருக்கிறவாளே அவளுக்கு டெய்லி போய் ஏதான ஒன்று கொடுக்கறத ஒரு வழக்கமாக வச்சுப்பா. வீட்டுக்கு வந்துட்டு போய் சாது பாபா கொடுத்துட்டு வா. ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு சாது பாபா கொடுக்கறது. அப்போ அவளுக்கெல்லாம் நடக்கிறது. ஏன்னா அவளுக்கு என்ன கர்மாவோ அந்த ஜபம் தவம் கைங்கரியம் அதை பண்ணிட்டு இருக்கா. என்ன ஞாபகம், ஒவ்வொரு நாளும் விடியறது நாம நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ணணும்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஒன்று, ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்துக்கிறதும் பகவானுடைய கிருப்பை. பகவானுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து, பொசிஷனும் கொடுத்து, போஸ்டும் கொடுத்து. இது உடனே ரெஸ்பான்சிபிலிட்டி பொசிஷன் போஸ்ட்னு ஆஃபீஸ் மட்டும் இருக்குல்ல, குடும்பம், மனைவி, கணவன், குழந்தை, அப்பா, அம்மா, பந்து எல்லாத்துக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கான், ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கான். பகவானுக்கு நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை. எஸ், இன்னைக்கு பண்ணுவான்னு கேட்டு எழுப்பவே வேண்டாமே. நம்ம பொறுப்பாக இருக்க மாட்டோம்னா சுவாமி எதுக்கு நம்மளை எழுப்பணும்? கடப்போ நீ எழுந்து, நீ என்ன வேற உசுரை வாங்குவேன், ஒன்றை வேற எழுப்பி எனக்கு என்னதுக்கு பிரச்சனை, நீ தூங்கிட்டே இரு. அப்படியே தூங்கிட்டே கடன் விட்டுட்டாருன்னா ஒவ்வொரு நாளும் எழுப்புறது எதுக்காகன்னா
இன்றைய தினத்தை உன் கடமைகளை நீ பண்ணு. உனக்காக சூரியன் உதிக்க வச்சிருக்கேன், உனக்கு அதை பார்க்கறதுக்கு கண்ணு கொடுத்துருக்கேன். கண் தெரியாதவெல்லாம் எழுந்துக்கிறாள். அவளுக்கு சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், இருட்டு பகல் வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து நான் பார்த்துருக்கேன். சாம்பார்லலாம் இங்கே இருப்பா, ரோடில் அப்படி கரெக்டாக அந்த டைம் நடப்பா. நிறைய சில கண் தெரியாதவெல்லாம் பார்த்துருக்கேன். நான் காலேஜ் போகும்பொழுது, ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் நான் 7:50 ட்ரெயின் பிடிக்கும், அதே டைம் டாட். சில நாள் கூட அந்த ட்ரெயின் பிடிக்க கூட அவசர அவசரமாலாம் ஓடி வருவா. இந்த கண் தெரியாதவா கரெக்டாக அதுக்கு முன்னாடி ட்ரெயின் வரைக்கும் வந்துட்டு, இது எந்த வண்டி சார், ஃபாஸ்டா, லோக்கலா, பீச் போகுதா, கிண்டி ரிட்டானா எல்லாம் கேட்பா. அடுத்த வண்டி தானே, ஆமாம் கேட்டுப்பா. கரெக்டாக அது டான்னு வைப்பா. அவள் எந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்பா. வேற எங்க நம்மள மாதிரி பராக்கு பார்த்துன்னு எங்கேயோ பார்த்து ஓடி வர வேலையே கிடையாது. கரெக்டாக வந்து நிற்பா. இல்லை பெரிய என்ன வேலையா, ஒன்றும் இல்லை. அதே ட்ரெயினில் இந்த சீசன் டிக்கெட் கவர் விற்பா அந்த காலத்தில். அதுக்கு அடுத்த லெவலில் சேஃப்டி பின் விற்பா, அப்புறம் பேனா விற்பா, அப்புறம் பட்ஜு விற்பா, அதுக்கப்புறம் ரிமோட் கவர் விற்றா. எனக்கு தெரிஞ்சு மேபி இப்போ மொபைல் கவர் விற்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு லோக்கல் ட்ரெயினில் போய். அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவளுடைய வியாபாரத்தையும் பார்த்து. ஆனால் எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன். அப்போ அன்றைய தினத்தை அவர்கள் வாழும்பொழுது நாமும் தானே வாழணும். எங்கள் சாதுக்களை பார்த்தோம், அவள் பார்த்து உட்காந்தா இருக்கா. இன்னைக்கு கூட ஒரு சாது உள்ளவா அப்படின்னாரு. இல்லை நான் அப்புறம் திரும்பி தான் வர முடியாது, இங்கே உள்ளுக்குள்ள நீலோத்பலம் இருக்கு, வேணா பாருண்டி போ அப்படின்ட்டார். நான் சொன்னேன் திரும்பி வரேன்னு. எப்படி போயாசனி வரமாட்டேன், இங்கே நீலோத்பலம் பூத்து இருக்கு, அங்கே இருக்கு செடி, குளம் இருக்கு, நீலோத்பலம் இருக்கு, பார்க்குறியா பாரு, இல்லாட்டி போ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளா பிளண்டா. நிஜமாவே ஒவ்வொரு நாளும் அப்படிதான் முகத்தை நம்மளை அறையிறது. ஒவ்வொரு நாளுமே நீ உபயோகப்படுத்தினா படுத்திக்கோ, இல்லாட்டி போ, அவ்வளோதான். நாளும் சூரியனும் வருத்தப்பட போகிறது. இன்னைக்கு ஹோல் டே நான் நல்லா வெளிச்சம் கொடுத்தேன், நான் பாடி வெட்டியாக தூங்கிட்டு இருந்தேன். நான் வந்தேன், நான் உதிச்சேன், என் டைம் ஆகிடுச்சு, நான் அஸ்தமனம் ஆகியாச்சு. எழுந்து உபயோகப்படுத்தினாலும் அவன் பாடு, உபயோகப்படுத்திக்கலையே அவன் பாடு. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறத முதல்ல அனுபவிக்கும். உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது காட் கிஃப்ட். அதை நினச்சோங்க தான் அம்மா கிடைச்சிருக்கா, அப்பா கிடைச்சிருக்கா, அவெல்லாம் எனக்கு பண்ணணும் இப்படி நினச்சிட்டு இருக்கோம். அம்மா அப்பா கிடைக்கிறதே பெரிய விஷயம். அம்மா அப்பா கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த அம்மா அப்பா நம்மகிட்ட அன்பா இருக்கிறது பெரிய விஷயம். நம்ம மேலே அக்கறை கொண்டு நம்ம கிட்ட உரிமையோடு இருக்கிறது பெரிய விஷயம். அப்போ பொண்ணு வேண்டாம். இப்போ ஒரு 2-3 நாள் இங்கே இருக்கும். இப்போ நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் போனால் வரல, ராதே ராதே எப்படி இருக்கீங்க அப்படின்றா. நம்ம ஒரு 3 நாளாக பழக்கம், சிரிக்கிற அவளுக்கு ஒரு சர்வீஸ். ஆனால் ஒரு 3 நாள் பழகினதுக்கே அவள் இன்னைக்கு எங்கே போனேன், ஏது போனேன் டெய்லி விசாரிக்கிறா. இப்போ நம்ம எதாவது சொன்ன உடனே அந்த பஜ்ஜியோ ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாள்ல, வேலையாக இருந்தால் கூட அந்த டைம் அவளை கொண்டு கொடுக்காம இப்போ ஒரு பஜ்ஜி கொடுக்குறா, ரைட், சுட சுட கொண்டு வந்து கொடுத்தா எஸ், ஒரு 10 நிமிஷம் ஆடி போயிடுத்து, என்ன ஆடி ஆடி கொடுத்துருக்காய், கேரண்டியாக சொல்லுவோம். அப்போ அதுதான் முக்கியம். அந்த நேரம், அந்த நிமிஷம், அந்த நொடி பொழுது எல்லாம், அந்த ஒவ்வொரு நொடியும் முக்கியம். அதனால ஆண்டாள் சொல்ல எழுந்துரு. இந்த சாதுக்கள்லாம் எழுந்தாச்சு, அவாவா தங்களுடைய கோவில்களில் போய் கைங்கரியம் பண்றா. இன்னைக்கு வேணா நம்ம உட்காந்து இந்த வம்சி வரல சொல்லிட்டு இருந்தேன். இந்த சாது சொன்ன நீங்க என்னெல்லாமோ சொன்ன இப்படி, ஆனால் அந்த கரார விந்தேன பதார விந்தம் அப்ப எவ்வளவு கவனிச்சிருக்கார். பாஷையே தெரியாது, ஆனா இப்படியே கவனிச்சுன்னு ஏதோ சொல்றேன்னு புரிஞ்சுட்டு கரார விந்தேன பதார விந்தம்னு அதை பிடிச்சி பாட ஆரம்பிச்சாரா இல்லையா? அதானே. அப்ப அந்த நாள், அந்த நிமிடங்கள், அந்த மனிதர்கள், அந்த வாழ்க்கை, இதை கொண்டாடணும். அக்ரூர் அப்படிதான் இருந்தார். அதனாலதான் கரெக்டா ஒரு நாள் கம்சன் கூப்பிட்டு நீங்க கிருஷ்ணனை கொண்டு வாங்கன்னுட்டான். சஞ்சயன் ரொம்ப ஸ்ரத்தையோட இருந்தான். அதனாலதான் ஒரு நாள் வேதவியாசர் வந்தார். திருதராஷன்டே நீ பாக்குறியாடா குருஷேத்திரத்து, வேண்டாம் வேண்டாம், சஞ்சயனுக்கு அந்த கெப்பாசிட்டியை கொடுங்க. நன்னா கவனிக்கணும். சஞ்சயன் அந்த மொமெண்ட் எங்கேயோ கவனக்குறைவா இருந்தாலும் விஸ்வரூப தர்ஷனம் மிஸ் ஆயிருக்கும். பகவத்கீதை கேட்டிருக்க மாட்டான். அந்த மொமெண்ட் கரெக்டா கேட்டதுனால பகவத்கீதை கிடைச்சது அவனுக்கு. இப்படி சஞ்சயனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? சஞ்சயனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இதுல பகவத்கீதை நடக்கும்போதே சொல்லிடுறான் சஞ்சயன். ஆனா திருதராஷன் புள்ள மேல இந்த கவனத்தை அப்படியே விட்டுறான். அப்புறம் தான் திருப்பி கேட்கிறான், கிம் குர்வத சஞ்சய, திருப்பி பாஸ்ல போய் கேட்கிறான். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவக மாமகாஹா பாண்டவா செய்வ
கிமகுர்வத கிம் அகுர்வத, என்ன செய்தார்கள் திரும்பி சொல்லடா. அப்ப திரும்பியும் பகவத்கீதை. அப்பதான் ரெண்டாவது ஒழுங்கா கேட்கிறேன், அப்பதான் நமக்கு கிடைச்சது பகவத்கீதை. ஸோ பீயிங் இன் த பிரசன்ட், இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். இது நன்னா புரிஞ்சுக்கணும். நன்னா நீங்க புரிஞ்சுட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு போன இடம்லாம் பீயிங் இன் த பிரசன்ட் தானே, வேற என்ன? அந்தந்த இடத்துல நின்னோம், அந்தந்த இடத்த அனுபவிச்சோம். பஸ் ரோல் ஹரி போகணும், சந்நிதியை திறந்து விட்டா எவ்வளோ நேரம் உட்காந்தோம், ஜோரா ஒன்றும் வேண்டாம். லைவ் ரிலேன்னு போடுறோம், ப்ரெசன்ட். லைவ்ல பார்த்தா வாவ். இப்போ கிரிக்கெட் அப்புறமா கூட பார்க்கலாமே, நம்ம ரீப்ளே எல்லாம் அப்புறம் கூட பார்த்துக்கலாமே இல்லையா? ஆனால் லைவ்ல பார்க்குறோம். ராத்திரி 12 மணியா ரைட் உட்காடுறேன், காத்தால் 4 மணிக்கு எழுந்து உட்காடுறேன். அந்த லைவ் அது நடக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுதுதான் ஏன்னு கத்த முடியாது. ஜெயிச்சுதான் தெரிஞ்ச பிறகு வா எழுதான். ஏன்னு கத்தலாம் முடியாது. ஏன்னா அந்த மொமெண்ட் தெரிஞ்சாச்சு, ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீ வேணா சும்மா ஆசைக்கு பார்த்துக்கலாமே ஒழிய, அந்த செலிப்ரேஷன் அந்த மொமெண்ட், அப்பதான் செலிப்ரேஷன். பின்னாடி சும்மா ஜாலியா அதை பேசிக்கிறதுக்கு வேணா யூஸ் ஆகுமே ஒழிய லைவ் அவ்வளவுதான். ஸோ லைவ் லிவ் இவ்வளவுதான். லைவ்னா லிவ் தானே, லைவ் அந்த விஷயம். அதனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகவத் அனுபவங்கள், நந்தகோபரி யசோதை எல்லாம் அப்படிதான் அனுபவிக்கிறார், கிருஷ்ணன் அப்படிதான் அனுபவிக்கிறார். இதுதான் முக்கியம். அதனால எழுந்துரு. சரி, போனதெல்லாம் போய் எங்களை எழுப்புறேன்னு நீ சொன்னாய். சம்டைம்ஸ் ஏதோ சொல்லுவோம், கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா விட்டுடுவோம், கொஞ்சம் சோம்பேறியா இருப்போம். யாரோ ஒருத்தர் சோம்பேறித்தனமா இருக்காதே நம்மளை இன்சிஸ்ட் பண்ணி எழுப்புவா. இப்படி இருக்காது, என்ன இப்படி பைத்தியக்காரன் பண்ற, கொஞ்சமாவது சென்சிபிளா இரு, கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிளா இரு, இப்படி எல்லாம் சொல்லுவா. அதான் ஆண்டவர் இப்ப எங்களை முன்ன எழுப்ப நீ சொன்னாய், ஒன்னும் எழுந்துக்கல. கடைசி அட்லீஸ்ட் ஒன்னே எழுப்ப நாங்க வந்திருக்கோம், இப்பயாவது ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிக்கோ. நீ எல்லாம் வாயெல்லாம் பேச விட்டுடும், சரி பரவாயில்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண நாங்க வந்திருக்கோம். சமயத்தில் நம்ம எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனமா கவனக்குறைவா விட்டுடுவோம். ஆனாலும் திரும்பவும் உலகம் இன்னொரு வாய்ப்பை அழகா கொடுக்கும். இப்ப பிடிச்சிக்கோ. திருதராஷ்டிரன் நிறைய டைம் விட்டுடுறான், எல்லாத்தையும். விதுரநீதியை விட்டுட்டான், பகவத்கீதையை விட்டுட்டான், கிருஷ்ணனுடைய எல்லாம் விடுறான். அப்ப கூட பகவான் திரும்பி கடைசியில பாண்டவர்கள்லாம் ஜெயிச்சுட்டாவெல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு பொழுது துரியோதனாதிகள் போயிட்டா, கிருஷ்ணன் போயிட்டான்னு உடனே விதுரர் திரும்ப வந்து திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணி இப்பயாவது பிடிச்சு கூட அழிச்சுட்டு போறார். அப்ப பிடிச்சுதான் மோட்சம் அடைஞ்சுட்டான். ஸோ அதனால போனது போட்டோம், வெக்கமே இல்லை உனக்கு, பரவாயில்ல விடு, எழுந்துரு. இப்பயாவது சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பகவான் இருக்கான். பிரசன்ட் தான் பகவான், நிகழ்காலம் தான் தெய்வம், பிரசன்ட் தான் பகவான். அந்த பிரசன்ட் இப்ப பிடிச்சுக்கோ, அனுபவிச்சுக்கலாம். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரம்பாவார். இன்னைக்கு நாம அங்க பார்த்தோம், அங்க பாரு மயில் அப்படின்னா டக்குன்னு பார்க்கணும், அதுக்குள்ள மயில் போயிடும்ல. ஒன்றும் வேண்டாம், ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணுவோம், அங்க பாரு அங்க பாருணும், அது 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். நம்ம அங்க பாருன்றதுக்குள்ள அது இங்க பின்னாடி போயிடும். அந்த மொமெண்ட், அந்த க்ஷணம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டாள் சொல்றா, உன்னை சுத்தி இருக்க விஷயங்களை பாரு, இதை முதல்ல என்ஜாய் பண்ணு, இதுல வாழ கத்துக்கோ, இதுல தெய்வீகம் இருக்கு, இதுல லைஃப் இருக்கு, இதான் லைஃப், இங்கதான் உன் லைஃப் இருக்கு. நீ எதையோ நினைச்சுட்டு இருக்கா, எதையோ ஆசைப்படுறாய், எதுக்கோ பிரயத்தனப்படுறாய், அதெல்லாம் அடையும் பொழுது அடைவதற்கான விஷயங்கள், அதை அடையறதுக்கான அந்த லைஃப் இப்ப இங்க இருக்கு. நீ ஒன்று அடையணும்னு ஆசைப்படுற ஆம்பிஷன், அதை அடையறதுக்கான எஃபர்ட் இப்ப போட்டா தானே, இந்த பிரசன்ட்ல போட்டா தானே. ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் த பிரசன்ட். இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணு, அப்பதான் நீ எதை அடையணும்னு நினைக்கிறாயோ அந்த இடத்துக்கு நீ போகவே முடியும். இல்லாட்டி எப்படி போக முடியும்? அதனால போனது போட்டோம், ஸ்டார்ட் ஃப்ரம் நவ், ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராச். இப்ப ஆரம்பிச்சா கூட பண்ணிடலாம். அதுதான் அஜாமிலன், திருத்தராஷ்டிரன் எவ்வளோ விட்டுட்டா. இந்த ஜடபரதர் விட்டார், திரும்பி மனுஷனா வந்தார், விட மாட்டேன், கட கட கடகன் பிடிச்சிட்டார், சத்கதி அடைஞ்சிட்டார். அதனால உங்களை சுத்தி நீங்க எங்க இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருக்கிற முதல்ல ஆனந்தத்தை எல்லாம் சேகரிங்க. அந்த இருக்க ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுங்க.
அங்க இருக்கிற ஆனந்தத்தை கொண்டாடுங்க. உங்க கூட இருக்க மனுஷால மரியாதையை நடத்திக்கோங்க. அவளுடைய அன்புக்கு ஒரு விலை கொடுங்க. உதாசீனப்படுத்தாதீங்க. கிடைக்காத அன்புக்கு ஏங்கிறத விட கிடைச்சிருக்கிற அன்பை கொண்டாடுறது உத்தமம். இவா ஹெல்ப் பண்ணுவா, அவா ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு ஆசைப்படுறது, எதிர்பார்க்கறது வேற. இப்ப பிரத்யட்சத்தில் ஒருத்தர் ஹெல்ப் பண்றா இல்லையா? நீங்க கூட கவனிச்செல்லாம் தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒவ்வொரு ஸ்டாப்ல இறங்கும்பொழுது அந்த டிரைவர்கிட்ட தேங்க்யூ தன்யவாத் அப்படின்ட்டு போவேன். எத்தனை பேர் கவனிச்சல் தெரியல. எப்பயுமே பழக்கம் உண்டு. தேங்க்யூ, அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த சேத்துலலாம் வண்டி ஓட்ட முடியுமா? முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம், இன்னைக்கு பேல்வன் கட்டு. இந்த சேத்தெல்லாம் முடியாது குருஜின்னு நம்ம அவனை போய் இன்சிஸ்ட் பண்ணி போய்த்தான் அவன் ஒன்றும் மிரட்டலாம் முடியாது. அதை தாண்டி பார்க்கலாம், அவன் குருஜி ட்ரை பண்றேன், முடிஞ்சதுன்னா இல்லாட்டி நீங்க பேட்டரி கார்ல போங்க. அப்ப அவளுடைய அப்ப நான் அவனுடைய அந்த விஷயத்தை நான் கொண்டாடினா தானே சரியா வரும். நான் கொண்டாடணும் இல்லையா? இப்போ இன்னைக்கு அங்கே போனோம், அந்த பத்ரவனில் பஜனை பண்ணிட்டு இருந்தா முடிச்சா. நான் ஒன்றும் பஜனை எல்லாம் பண்ணல, முடிக்கும் போது உள்ளே போகணும். அதுக்கே ஒரு லட்டு கொண்டு வந்து கொடுத்தா. அந்த மூமெண்ட் அங்கே போனதுனால ஒரு லட்டு கொண்டு வந்து கொடுத்தா பிரசாதம். நம்ம எங்கே பஜனை பண்ணோம்? ஒரு பாட்டு பாடு, அப்புறம் லட்டு தரேன் சொன்னா. அங்கே உள்ளே போயிட்டோம், அந்த மூமெண்ட் போனோம், லட்டு கொடுத்தாலே இதுதான். ஸோ அந்த ப்ரெசண்ட்ல நீங்கள் அங்கே இருக்கும் பொழுது அது ஸ்பெஷலாக ஒன்று கொடுக்கும். அதை ரிசீவ் பண்ணு. இதுதான் இந்த பாசரத்தினுடைய லைஃப் மெசேஜ். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி, 31 நிமிஷம் சொல்லியிருக்கேன். ராதே கிருஷ்ணா.